குடும்பத்தாருடன் இப்படி 7 மக்களுக்கும் பேரை வைத்து இன்பமாக வளர்த்தாள் சண்டத்தி. நாளருமே நீயும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகின்றாள். 5 வயது ஆகிறது. நாமல் படிக்கவில்லை. பிள்ளைகளுக்கு தகப்பன் உயிரோடு இல்லை. நம்முடைய மக்களை படிக்க வைக்க வேண்டும். படிப்பாதவர்களுக்கு கை கொடுக்கட்டும் என்று அந்த 7 மக்களையும் கூட்டிக் கொண்டு சரிதான் நல்ல ஒரு குருகுலத்துக்கு அனுப்புகிறாள். திண்ணை பள்ளிக்கூடமா ஆலமரத்தடியில் ஒரு பெரிய ஒரு மாமனிதன் சரி அங்கே படிக்க வைக்கிறாள் மக்களை. ஆமா குருநாதா, என்ன சண்டத்தி? நான் தான் ஐயா ரொம்ப நாளா உங்களை பார்க்க முடியல. மாமா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இல்ல, உன் கணவன் இறந்து போனாங்கன்னு செய்தி அறிஞ்சேன். அன்னைக்கு என்னால வர முடியல. நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். நீங்க இருப்பிய, நான் ஒருத்தர் இருக்க முடியுமா? உங்களை தவிர எல்லாரும் வந்திருந்தாங்க. ஓஹோ, நீங்க தான் வரல. நீ வருத்தப்படாதம்மா, இன்னை அடிக்கடி ஒன்ன நான் வந்து பார்த்துட்டு வர்றேன். என்ன நீங்க அடிக்கடி பார்க்க வந்தீங்கன்னா என் மூத்த பையன் உங்களை கையில் எடுத்துருவான். பள்ளிக்கூடத்தோட விட்டுருங்க. மூத்த பையன் கையில எடுக்கல, மொத்த பிள்ளைல நான் இடுப்புல எடுத்துக்கிட்டேன். பாடம் சொல்லி கொடுக்கிறது பள்ளிக்கூடத்தோட இருக்கட்டும். வீட்டுக்கு வந்து முகத்து தேய்ச்சேன், பல்ல விளக்குறேன், பிரஸ் எடுத்தேன், பட்டையை போட்டேன், கொட்டை அடிச்சேன் இருக்க ஜோலி இருக்கக்கூடாது. படிப்பு இங்க இருக்கணும். அம்மா சண்டத்தி, என் பிள்ளைகளுக்கு உனக்கு பிள்ளைகள் எனக்கு பிள்ளைகள் மாதிரி அது இருக்கட்டும். நீ கவலைப்படாதம்மா. நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் நம்ம சொல்லி கொடுக்கலாம்பா. நான் பக்குவமா சொல்லி கொடுங்க. பையன் மாதிரி ஒரு மாறிப்பட்டவங்க. நீ கவலைப்படாம போயிட்டு வா. நீங்க கைய வச்சா இளையவன் எல்லாம் உடனே கை வைப்பான். அவன் ஏத்தே பூ கொண்டு வைக்கணுமான்னு கேட்கான். அதனால பக்குவமா பார்த்து சொல்லி கொடுங்க ஐயா. சரி என்று சங்கத்தி சில விவரங்களை சொல்லிவிட்டு அவளும் புறப்பட்டாள். மக்கள் படித்தார்கள். 7 பேரும் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா படிக்கவில்லை. படிப்பு வரவில்லை. என்ன இந்த வாத்தியார் என்னடா பாடம் சொல்லி கொடுக்கிறாரு? ஒழுங்கா பாடத்தை சொல்லி தர சொல்லுடா. ஒரு நாளாவது அந்த மனுஷன் ஒழுங்கா பாடத்தை சொல்லி தந்திருக்காரா? இல்ல, அதோட கூட போய் நீ விளையாடிட்டு வாடி அந்த பிள்ளைகள் கூட நம்ம அனுப்பி விடுறாரு. இது இவ்வளவு என்னைக்கு வந்த உடனே கட்டி போட்டு அடிச்சேன், மாட்ட அடிச்சேன். ஆமா, அதோ கிட்ட போய் ஒரு ரவுண்டு விளையாடிட்டு வாடி சொல்லார வாத்தியார். என்ன இன்னைக்கு இந்த வாத்தியார்ட்ட கணக்கு பண்ண சொல்லு பாப்போம். என்னது கணக்கு பண்ண சொல்லணுமா? கணக்கு சொல்லி தர சொல்லுடா. இப்படி எல்லாம் படித்து கொடுத்தாலும் ஆமா, கேட்கிற நிலவுக்கு பிள்ளைகள் இல்லை. கேட்பாரற்று வளர்ந்த பிள்ளைகள் அல்லவா? மற்ற பிள்ளைகளுக்கு இடையூறு செய்தார். சரி, வாத்தியாருக்கும் தொந்தரவு செய்தார். ஆமா, வந்தது கோபம் வாத்தியாருக்கு. சொல்லால் ஒரு அடி அடித்தார். எப்படி? அப்பன் இல்லாத பட்டி மக்களே என்று ஒரு அடி. அப்பனில்லாத வட்டி மக்களே என்ற வார்த்தையை கேட்டார். இந்த 7 கல்லால அடிச்சா கூட அந்த காயம் சில நாள்லயே மாறிடும். ஒரு சிலர் சொல்லால் அடிப்பாங்களே, சுடுகாட்டுக்கு போனவர் ஆறாது. எழுந்தார்கள் 7 பிள்ளைகளும். நம்மளை எப்படி அடித்தார்? அண்ணா வட்டி மக்கள் சொல்லி அடித்தார். அப்பனில்லா வட்டி மக்களே என்று அடித்தாரே வாத்தியார். இவ்வளவு நாளும் நமக்கு அப்பா யாருன்னு நமக்கு தெரியல. அம்மா இன்னைக்கு போய் கேட்டே ஆகணும். அம்மாவும் சொல்லித்தரது என்று 7 பிள்ளைகளும் எழுந்து அழுதழுது கொண்டு ஆயிரத்திலே வந்து சொல்கின்றார்கள். வந்து எப்படி அழுது முறையமிடுகிறார்கள்? தாயே மாதாவே சண்டத்தே மக்களே, பட்டி மக்கள் அடித்தாரே வாத்தியாரோ எங்களை அப்பன் இல்ல பட்டி மக்கள்
அவர்களை எப்படி பேசி அடித்தார் தெரியுமா அம்மா? பார்த்து அடிச்சுட்டாரா? அடித்து விட்டார் அம்மா, அடித்து விட்டார். எதுக்குடா அவங்களை அடிச்சாரு? எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காருமா. நான் படிக்கிற போது அவர் என்ன அடிச்சுக்கிட்டே இல்லையே மக்கா. அம்மா நீங்க தானம்மா சொன்னாரு வாத்தியார் எதை சொன்னாலும் அது சரியா படிக்கணும். அம்மா வாத்தியார் உங்களுக்கும் வாத்தியார் அம்மா. ஆமாப்பா. ஆனால் எங்களை எப்படி அடித்தார் தெரியுமா அம்மா? எப்படிடா சொல்லு? அப்பனெல்லாம் வட்டி மக்களே என்று வாங்கி அடித்து விட்டார் அம்மா, அடித்து விட்டார். வட்டி மக்களை அடித்தாரா? வட்டி என்றால் நாய் தானம்மா. நீங்கள் நாய்க்கு பிறக்கலடா. உங்களுக்கு தகப்பன் என்று ஒருவர் இருந்தார். எங்களுக்கு அப்பா யாருன்னு சொல்லுங்கம்மா. ஆனால் இப்போது எமனோகம் போய்விட்டாரடா. இனிமேல் உங்களுக்கு தந்தை என்றால் படைக்கும் பரமசிவன் தான் உங்களுக்கு தந்தை. அம்மா என்னடா சிவபெருமான் எங்களுக்கு அப்பாவா? ஆமாம்மா. அம்மா இனிமேல் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். மக்களே, என்ன சண்டத்தி மக்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு நீங்கள் எடுத்துணர்த்த வேண்டும். அப்படியானால் நீங்கள் ஆதிசிவனை அடைய வேண்டும். அப்படி அடைய வேண்டுமே ஆனால் ஒரே வழி தவம் இருக்க வேண்டும். தவத்தை செய்தால் சிவத்தை காணலாம், சிவத்தை கண்டால் வரத்தை வாங்கலாம் என்று எதையும் சாதிக்கலாம் என்று சில புத்திகளை சொல்லி அம்மாள் பிள்ளைகளை அனுப்புகிறாள் சண்டத்தி தவம் இருக்க. 7 தாழ்தன்மார்களும் சண்டத்தி கதை முடிந்தது. சண்டத்தி கதை இதோட முடிஞ்சு பிள்ளைகள் வருகிறார்கள். 7 பேர்களும் மாநிலத்திலே வந்து எப்படி அமெரிக்கிறார் வாருங்கள். அடித்த மணல் பரப்பி எழுதியோமா அழகுடனே 7 தாரதன்மார்களும் மாநிலத்திலே வந்து தவமானது இருக்கின்றார்கள். நினைத்து 12 வருடம் கடுந்தவம் செய்தார்கள். ஆமா, இதை அறிந்த பரமசிவன் சரி ஒரு ஆள் விட்டு கூப்பிடுகிறார். ஆமா, யாரை? சண்டத்தி மக்களை. ஆமா, செய்த தவம் அற்புதமான தவம், அருமையான தவம். ஒரு ஆள் விட்டு கைலைக்கு வரவழைத்து ஏது ஏது பிள்ளைகளே பிள்ளைகளே பால